ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 5ல் 7வது ஸ்லோகம். பூமன்மானச புத்தியஹங்கிருதமித்ல சித்தாக்கிய விருத்யன்விதம் தச்சாந்தக்கரணம் விபோ தவ பலாத் சத்வாம்ச ஏவாஸ்ருஜத் ஜாதஸ்தேஜசதோ தசேந்திரியகண தத்தாம சம்சாம் புனக ஸ்தன்மாத்திரம் நபசோ மருத்புரபதே சப்தோ ஜனீத்வத்பலாத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, இந்த இதில் தேவதைகளால் கட்டுப்படுத்தக்கூடிய இந்திரியங்கள்லாம் எப்படி தோன்றின அப்படின்னு பட்டத்திரி சொல்கிற பூமன் அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஏன்னா மிகவும் உயர்ந்தவனான குருவாயூரப்பா, இந்திரியங்களில் மிகவும் இந்திரியமானது என்ன தெரியுமா? மனசு. அதுக்கு பேர் அந்த கரணம். இது உள் இந்திரியமாக சொல்லப்படுகிறது. இது கண்ணுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா? மற்ற 10 இந்திரியங்களும் வெளி இந்திரியங்கள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5. இவை எப்படி வந்தன அப்படின்னாக்க, எதெல்லாம் அந்த கரணம்? மனசு, புத்தி, அகங்காரம், நினைவாற்றல். இது 4மே உள் இந்திரியங்கள். அதுக்கு அந்த கரணமும் பேர். குருவாயூரப்பா, இந்த சாத்விகம் அகங்காரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உன்னோட எண்ணத்தின் வடிவத்தினால தான் எல்லாமே தோன்றின, உள் இந்திரியங்கள்லாம் தோன்றின அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். அதுக்கப்புறம் ராஜச அகங்காரத்திலிருந்து, அதுக்கு பேர் என்னது? தைஜஸ் அகங்காரம். மற்ற 10 இந்திரியங்கள் தோன்றின. தாமஸ் அகங்காரத்திலிருந்து ஆகாசம், அதாவது ஸ்பேஸ், வெளி சொல்கிறோம் இல்லையா, அது வந்தது. அந்த ஆகாசத்திலிருந்து சப்தம், அது அப்படியே நடத்தும், ஒலி எழுப்பது இல்லையா, ஒலி தோன்றியது. அதுவும் குருவாயூரப்பா உன் சங்கல்ப சக்தியாலேயே தோன்றியது. அதுக்கப்புறம் ஒலியிலிருந்து பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றினங்கிறத அடுத்த பாசத்தில் ஸ்லோகத்தில் சொல்கிறார்.